ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில் என்கிற பெயரை பெற்ற மாவீரன் என்று நாடு போற்றுகின்ற இடத்தில் இருப்பவன். அந்த ஒரு இல் ஒரு சொல் என்று பெயரெடுத்த ராமனின் வில்லின் ஆற்றலை, அந்த வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகளின் ஆற்றலை ஒரு வடிவத்திலே இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். சிறுவனாக இருந்த ராமனை விஸ்வாமித்திர முனிவன் தாடகை அவளுடைய மக்களால் ஏற்படுகிற இடையூறுகளை களைவதற்காக தயரதனம் கேட்டு அழைத்துச் செல்லுகின்றான். அழைத்துச் சென்ற இடத்தில் தாடகையனுடைய மகனை கொல்லுகிற ராமன் தாடகையை காண்பித்து இவளை கொல்ல வேண்டும் என்று முனிவன் கட்டளையிட, ஒரு பெண்ணின் மீது எப்படி நான் அம்பு தொடுப்பேன் என்று ராமன் கேட்க, இவள் பெண் அல்ல என்று முனிவன் பதில் சொல்ல, முனிவனே சொன்னதற்கு பிறகு தான் என்ன முடிவெடுக்க இருக்கிறது என்று ராமன் தன்னுடைய வில்லினை விளக்கின்றான். பாய்கின்ற அம்பு தாடகையின் மார்பை எப்படி துளைத்து போயிற்றென்று கம்பன் வர்ணிக்கின்றான். சொல்லொக்கும் கடிய வேகச் சுடுசரம் கரிய செம்மல் அல் ஒக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் வயிறக்குன்ற கல்வொக்கும் நெஞ்சம் தங்காது களன்று அப்பால் கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருடனப் போயிற்றன்றே என்கிறான் கம்பன். தாடகையின் மார்பிலே பாய்கிற அம்பு எத்தனை விரைவாக வெளியேறிற்று என்று சொல்வதற்கு கம்பன் முயலுகிறான். கம்பனுக்கென்றே ஓமைகள் வந்து விழும், கம்பனுக்கென்றே வார்த்தைகளும் வரிவடிவம் பெறும். அதைத்தான் கண்ணதாசன் அவர்கள் வார்த்தை தமிழுக்கு வழங்கும் கவிவேந்தன் கம்பன் என்று கம்பனை குறித்து பேசுவார். என்ன சொல்லுகிறான் கம்பன்? ராமனின் வில் வளைந்தது, அந்த அம்பு தாடகையின் மார்பில் பாய்ந்த வேகத்திலே வழியிலே போயிற்று என்கிறான். பட்டதுதான் தெரியும், பின்புறம் உருவி போய்விட்டது, உருவி போகிற பொழுதே உயிரையும் உருவி கொண்டு போய்விட்டது என்று சொல்லுகிறவன் என்ன சொல்ல வருகிறான் என்றால், ஒன்றுமே அறியாத புல்லர்களுக்கு, மூடர்களுக்கு, முட்டாள்களுக்கு, சிந்திக்கிற திறன் அற்றவர்களுக்கு நல்லவர்கள் போய் எத்தனை விதமாக அறிவுரைகள் சொல்லாலும் வழிகாட்டினாலும் தெளிவுரைகள் சொன்னாலும் இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொன்னாலும் அவர்கள் சொல்லுகிற வேகத்திலேயே இந்த காதில் வாங்கி அந்த காதிலே அவர்கள் எப்படி விட்டு விடுவார்களோ அதுபோல ராமனை நம்பு போயிட்டு இருக்கிறான். சொல்லொக்கும் கடியவேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வயிறக்குண்ட கல்லொக்கும் நெஞ்சம் தங்காது கழன்று கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருடன போயிற்றே. இது முதல் அம்பு. பிறகு அடுத்து இன்னொரு வில் அவன் வாழ்க்கையிலே நுழைகிறது. அது என்ன வில்? சிவனுக்கும் திருமாலுக்கும் இடையிலே தேவர்கள் சண்டை மூட்டிவிட இருவருக்கும் இடையிலே மிகப்பெரிய போர் நிகழ்கிற பொழுது சிவபெருமானின் கையிலே இருந்த வில் லேசாக பழுதடைகிறது. அந்த வில் சீதையின் தந்தை ஜனகனின் கையிலே இருக்கிறது. அந்த வில்லை முறித்தவர்கள் தான் சீதையை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்கிற ஒரு விதிமுறையை வகுத்து வைத்திருக்கிறான் மிதிலை நகரத்தினுடைய அரசன். விஸ்வாமித்திரன் அங்கே அழைத்து வருகிறான் ராமனை. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய வீரர்கள் எல்லாம் தொட்டு தூக்க கூட முடியாத வில்லாக அந்த சிவதனுசு இருக்கிறது. அங்கே ராமன் வருகிறான். ராமன் அந்த வில்லை முறிக்க வேண்டும் என்பதற்காகவே கம்பன் ஒரு அருமையான காட்சியை அமைக்கிறான். மேன்மாடத்திலே சகல அலங்காரங்களோடு நிற்கிற சீதை தெருவிலே நடந்து போகிற ராமனை பார்க்கிறான். இதிலே ஒரு அற்புதம். ராமன் எங்கு நடந்து சென்றாலும் எல்லா பெண்களும் அவனை விரும்பி இருக்கிறார்கள், எல்லா பெண்களும் அவனை ரசித்திருக்கிறார்கள் என்று கம்பன் எழுதி காட்டுவான். மையோ மறிகடலோ மழைமுகிலோ மரகதமோ மாணிக்கமோ என்று அடுக்கிக் கொண்டே வருகிற கம்பனுக்கு ஒரு எல்லைக்கு மேலே அவனுக்கு வார்த்தைகள் இல்லாமல் போய் ஐயோ இவன் என்று, ஐயோ என்கிற வார்த்தை அவலச்சொல் என்று தமிழிலே பேசுவார்கள். ஆனால் அது பெய்யப்பட இடத்திலே பெய்யப்படுகிற பொழுது அதற்கு பெரிய மரியாதை வருகிறது. ஒரு சிறு குழந்தை வீட்டிலே தின்பண்டங்களை செய்து அம்மா மேலே வைத்திருக்கிறார். அம்மா வெளியிலே போயிருக்கிற நேரம் அந்த தின்பண்டத்தை எடுத்து விட வேண்டும் என அந்த குழந்தை முயலும். முதல்ல அங்கே இருக்கிற ஒரு மேஜை, அதற்கு மேலே ஒரு நாற்காலி, அதற்கு மேலே ஒரு ஸ்டூல், ஒன்றும் இல்லை என்றால் ஒரு போனிச்சட்டியை தூக்கி போட்டு ஏறி அதை எட்டி தொடப்போகிற நேரம் அம்மா வந்து விடுவாள். ஐயோ என்று அந்த குழந்தை எழுவது போல ஐயோ மறிகடலோ மழைகடலோ மலைமுகிலோ மரகதமோ மாணிக்கமோ ஐயோ இவன் அழியா என்ன அழகுடையான் என்று சொல்ல. அதுல ஒரு பெண் என்ன செய்கிறாளாம், ராமனை பார்க்க ஆசைப்பட்டவள்
வருகிறான் ராமன் என்ற செய்தி வருகிறது. அவள் வெளியிலே வந்திருக்கிறாள். எப்படி வந்திருக்கிறாள் என்றால், எப்பொழுதும் எல்லா அணிகலன்களையும் அணிந்து அழகாக வெளியிலே வருகிற பெண் அன்றைக்கு ஒரு அணிகலன்களையும் அணியவே இல்லையாம். அதிலேயும் அவள் அழகு எப்படியாம், சொன்னலம் கடந்த காமச் சுவையை ஓர் உருவமாக்கி இன்னலம் தெரியவல்லான் எழுதியது என்ன நின்றாள், பொன்னையும் பொருவும் நீராள் புனைந்தன எல்லாம் போக்கி தன்னையும் தாங்கலாதாள் துகிலொன்று தாங்கி நின்றாள்ங்கிறான் கம்பன். அந்த விரக தீயினாலே தன் உடலையே அவளாலே தாங்க முடியவில்லை. அதனாலதான் அணிகலன்கள் எதையுமே அவள் அணியவில்லை. உடலையே தாங்க முடியாத ஒரு காமவயப்பட்ட பெண்ணால் இப்படி அணிகலனை தாங்க முடியும் என்று. ஆனாலும் அவள் தமிழ்நாட்டு பெண்ணாம். தன் உடலையே தான் தாங்க முடியாத அளவுக்கு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஓவியர்கள் எல்லாம் கருதினால் கூட அந்த காம வடிவாக நிற்கிற அந்த பெண்ணை ஓவியத்திலே கொண்டு வந்து விட முடியாதாம். ஏனென்றால் சொல்நலமே கறந்து நிற்கிறதாம் அந்த காம அழகு. ஆனால் என்ன செய்வது, தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கிறாளே, துகிலொன்று தாங்கி நின்றாள்ங்கிறான். சேலையை கெட்டலையாம், தாங்கி நிற்கிறாள். தாங்க முடியாத காமவெறியில் இருக்கிற பொழுது அதை தாங்கி நிற்கிறாள். அந்த ராமன் சீதையை பார்க்கிறான். கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனுமில்லை என்று வள்ளுவ பேராசான் சொன்னதன் அடிப்படையில் எண்ணரும் நலத்து நாள் இணையல் நின்றுழி ஒன்றையொன்று உண்ணவும் நிலை வராது என்கிறான் கம்பன். ராமனின் கண்கள் அவருடைய கண்களை உண்ண பார்க்கின்றன, அவருடைய கண்கள் இவனுடைய கண்களை உண்ண பார்க்கின்றன. உண்ணுகிற தொழிலை செய்ய முடியாத கண்கள் உண்ண முயன்று தோற்று போனால் கூட உள்ளத்திற்குள்ளே இருவருடைய உணர்வுகளும் நுழைந்து விட்டன என்று கம்பன் காட்டிவிட்டுத்தான் வில்முறிக்கு அழைத்து வருகிறான் ராமனை. ஊர் மக்களுக்கு வருத்தம். சரி, சீதைக்கு இன்னும் திருமணம் நடக்காது போல தெரிகிறதே, இவன் ரொம்ப சின்னஞ்சிறுவனாக இருக்கிறானே, இவனால் முடியுமா என்று அச்சப்படுகிறவர்கள் பல பேர் இறைவனை வேண்டுகிறாள். ஐயோ, இவன் 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 நிச்சயம் முறித்துவிட வேண்டும் என்று அப்படியே இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கிற நேரத்தில் முனிவன் பார்க்கிறான் ராமனை. ராமன் இருந்து போகிறான். அவ்வளவுதான். தடுத்து இமையாமல் இருந்தவர் தாளில் எடுத்ததும் நான் நுதி வைத்ததும் நோக்கார். போனானா போய் எப்படி எடுத்தான்னு சொன்னா, சாதாரணமா ஏதோ ஒரு சீதை என்கிற பொன் மாலையை தூக்கியது போல தூக்கிட்டானா. ஏன்னா சீதை நினைவிலே போறதுனால இந்த காற்றிலேறி வெண்ணையும் சாடுவோம் காதற் பெண்கள் கிடைக்கன் பணியிலேன்னு பாரதிதாசன் சொல்வார். மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம்பார். அந்த அவன் நினைவிலேயே போறதுனால அவளைத்தான் தூக்குறோம்னு நினைச்சு அந்த சிவதனுசை தூக்குனானா. அது என்னமோ சீதையை தூக்குற மாதிரி தூக்கிட்டான். அதனால அவன் எடுத்தது, கால் அந்த வில்ல வச்சுக்கிட்டது, அந்த நாணை பிடிச்சது, யாருமே அதை பார்க்கல. கடுப்பினில் யாரும் அறிந்தில்லை. அவ்வளவு வேகமா போனா தூக்கிட்டானா. கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார். முறிஞ்சு போச்சு. எடுத்தா வில் முறிஞ்சிருச்சு. ஏன் வில் முறிந்தது? எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார்னா அது காரணம் என்ன? முதல் நாள் பார்த்தான் இவன். முதல் நாள் பார்த்ததிலே அங்க வில் முறிஞ்சு போச்சு. சீதையின் புருவ வில்கள் முறிந்து போச்சு. அவருடைய புருவம் 2 வில்லு தான், அது முறிஞ்சு போச்சு. இந்த பிறை முதல் நெற்றி வேத்து போச்சு. ஏற்கனவே 2 வில்களை முறித்தவன் தான். அந்த 2 வில்களால் இவனும் முறிந்து போனதால் இன்னொரு வில்லை முறிப்பது அவனுக்கு சாதகமாக இருந்தது. போனா முறிச்சிட்டான். ஏன் முறிச்சேன் ராமன்ட்ட யாராவது கேட்டிருந்தா பதில் சொல்லியிருப்பான். அங்கே 2 வில்களின் துன்பத்தை கண்டேன், அந்த வில்களின் துன்பத்தை நீக்க வேண்டும் என்று கருதி வந்தேன். என்ன இருந்தாலும் ஒருவருக்கொருவர் உறவுகள் விட்டுக் கொடுப்பார்களா? அந்த சீதையின் புருவ வில்களுக்காக இந்த வில் எனக்கு உதவிற்று என்று கருதுகிறேன். இந்த வில் தானாக கூட முறிந்து போயிருக்கக்கூடும் என்று ராமன் சொல்லி இருக்கக்கூடும். அப்படி அந்த வில் முறிந்து போகும். அது 2வது. அடுத்து எங்கே போகிறான்? போகிற வழியிலேயே பரசுராமன் வருகிறான். பரசுராமன் அவர் இவருக்கு முந்தைய அவதாரம். அவர் ஒரு முரட்டுத்தனமான தந்தையின் மகன். அவர் யாரோ ஒரு மன்னன் செய்த தவறுக்காக 21 தலைமுறை அந்த மன்னர்களின் தலைமுறையை எல்லாம் அழிப்பேன் என்று சபதம் போட்டவர் பரசுராமன். அவர் வந்து மறிக்கிறார். தசரதன் போய் கெஞ்சுகிறான். தசரதனுக்கு பிள்ளை பாசம் அதிகம். போய் கெஞ்சுகிறான், அவனை ஒன்று செய்து விடாதீர்கள் என்று. ராமனிடம் நேரடியாக பரசுராமன் போனார். இற்று போன வில்லை முறித்து விட்டு என்ன கம்பீரமாக வருகிறாய் என்று வம்பு செய்கிறார். சிவதனுசு ஏற்கனவே இற்று போனது. அதனடா அதை விரித்த, அதை நீ முறித்த ஒலி கட்டது வந்தேன். இதோ என் கையில் இருக்கிறது விஷ்ணு தனுசு, இதை முறி பார்க்கலாம் என்கிறார். அது ராகவன் மிக எளிதாக கையிலே அந்த வில்லை வாங்கி நாணை பூட்டி கொண்டு கேட்கிறான். வில்ல வாங்கிட்டேன், பூட்டிட்டேன், இதுக்கு இலக்கு சொல்லுங்கிறான். அம்பு பூட்டியாச்சுன்னா இலக்கு வேணும் இல்லையா? எங்க சொல். ஆனால் முறையாக இந்த அம்பு ஓமாறுவுக்கு தான் குறி வைக்கணும். மாட்டனா பூதலத்து அரசையெல்லாம் பொன்றுவித்தன என்றாலும்
வேதவித்தாய மேலோன் மைந்தன் நீ, விரதம் பூண்டாய், ஆதலின் கொல்லலாகாது, அம்பிது பிழைப்பதென்றால் யாது இதற்கு இலக்கம்ங்கிறான். உன்னை கொல்லக்கூடாது, ஆனா நீ எங்களை சத்திரியர்களை வருஷா கருவறுத்திருக்கிற அரசர்களை, ஆனால் நான் மன்னிக்கிற இடத்தில் இருக்கிற அரசன், நான் உன்னை கொல்ல மாட்டேன். போதா குறைக்கு விரத கோலத்தோட வேற வந்து நீக்கிற, விரத கோலத்தில் இருக்கிற நான் எப்படி கொல்ல முடியும்? கொல்ல தயாராகல, ஆனால் பூட்டிட்டேன், எனக்கு இலக்கு சொல்லு. பரசுராமன் பதில் சொல்லுகிறான், நான் செய்த புண்ணியம் அனைத்தையும் எடுத்துக்கொள், அதுதான் இதற்கு இலக்கு. எய்த அம்பிடை பழுது எய்திடாமல் என் செய்தவம் யாவையும் சிதைக்கவே, என் தவத்தை பூரா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே கையவன் நெகிழ்தலும் கனையும் சென்று அவன் மையறு தவமெல்லாம் வாரி மிண்டதேங்கிறான் கம்பன். ஒண்ணுமே இல்ல, தொடுத்து அம்பாடு ரொம்ப அதை எளிமையா வச்சிருக்கான். அந்த வில்லு அவனுக்கு சிரமமே இல்லை. ஏதோ பரசுராம அதை வச்சுக்கிட்டு 21 தலைமுறை அடிச்சு அதோ பெரிய வில்லு வச்சிருக்கிற, முடியாத வில்லு, இது விஷ்ணு தனுசுன்னு சொல்லிட்டு இருந்தத பூ மாதிரி வாங்கி லேசா கை நெகிழ்ந்துதான். பரசுராமுடைய தவத்தை பூரா அந்த அம்பு மாறி அப்படியே அள்ளி கொண்டு வந்து விட்டது என்று கம்பன் பேசுகிறான். இது ராமனுடைய வில்லின் ஆற்றல் நமக்கு தெரிகிற அந்த 3வது இடம். அடுத்து சூர்பனகை. சூர்பனகினோடு ஏற்பட்ட பிரச்சனை, அது சூர்பனகின் வாயிலாகவே கம்பன் சொல்வதை நாம் பார்க்கலாம். கரண் எல்லாம் இருந்தார்களே, கரதூஷணர்கள் இருந்தார்களே, உன்னை காக்கவில்லையா என்று ராமன் கேட்கிற பொழுது அவள் சொல்லுகிறாள், சூர்பனகை கல்லென்ற ஒலியில் சென்றார் கரண் முதல் காளை வீரர். நான் சொன்னவனே ஒரே இரைச்சலோடும் ஓசைகளோடும் இந்த அரக்கர் கூட்டம் புறப்பட்டு போயிற்று. எல்லொன்று கமலச் செங்கண் ராமனென்று இசைத்த ஏந்தல், வில் ஒன்றில் கடிகை 3 ஏறினர் விண்ணில்ங்கிறார். இது சூர்பனகை வாயிலாக வருகிற செய்தி. சொல்லுன்னு கேட்டான் கரண், ஏண்ட என்ன விஷயம், எதுக்கு வந்து அழுதுட்டு நிக்கிறேன்னா, யாரோ 2 பேர் காட்டுல இருக்கிறான், அந்த ராமன் லக்குவனன். இந்த லக்குவன்கிற பையன் என்னுடைய மூக்கையின் மார்பங்களை எடுத்து என்னை அவமானப்படுத்திட்டான்னு தான் சொன்னேன். அடுத்த கணமே ஓசையோடு கிளம்பி சென்றார்கள் கரணும் தூஷணர்கள் அத்தனை பேரும். ஆனால் அந்த ராமன் என்கிற அந்த மிகப்பெரிய வீரன் இருக்கிறானே, அவனுடைய வில்லை கையில் எடுத்து நான் தொடுத்தான். 3 நாளிகையில் கரண் தூஷணன் நம்முடைய படை அனைத்துமே எங்கே போய்விட்டது? விண்ணகத்திற்கே போய்விட்டது. ஆகவே ராமனை எதிர்த்து அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை என்று சூர்பனகை சொல்லுகிற இடம் 4வது. ராமனுடைய வில்லின் ஆற்றல் தெரிகிற 4வது இடம். அடுத்து ஒரு இடம் வருகிறது. அந்த இடத்திலே ராமனுடைய வில் பேசுகிறது. ஆனால் அது பேசிய இடம் வேறுபட்ட ஒரு இடமாக இருப்பதனால் அதனை நாம் கடைசியிலே வைத்துக் கொண்டு அடுத்து ராமன் எங்க போகிறார்? போர்க்களத்திலே நிற்கிறார். போர்க்களத்தில் ஒவ்வொருவராக வீழ்ந்து படுகிறார்கள். ஆனால் வீரர்களிலேயே சிறந்த வீரனான கும்பகர்ணன் வந்து நிற்கிறான். அவனோடு போர், கடும் போர். அவன் கைகள் 2ஐயும் அறுக்கிறார், கால்களையும் அறுக்கிறார். எதுவுமே செய்ய முடியாத நிலையில் வாயினாலேயே மலைகளை உருட்டி வீசுகிறான் கும்பகர்ணன். இறுதியிலே கும்பகர்ணன் தோற்று விழவேண்டிய சூழல் வருகிற பொழுது கும்பகர்ணன் பேசுகிறான் அவருடைய வில்லின் ஆற்றலை. ஐயன் வில் தொழிற்கு 1000 ராவணர் அமைவரோ அம்மா என்று கேட்கிறான். இவன் பண்ணுகிற இந்த வில் தொழிலை பார்த்தால் நம்முடைய அண்ணன் 1000 அண்ணன் வந்தா கூட இவன் ஒன்னும் செய்ய முடியாது போல இருக்குதே. இவ்வளவு பெரிய வில்லாற்றலோடு இவன் வந்து நிற்கிறானே, இவன் எப்படி நம்முடைய அண்ணன் வந்து நிற்க போகிறான்? அப்பவும் அவனுக்கு தான் மறைந்து போகிறோம் என்கிற வருத்தம் இல்லை, தன் அண்ணன் அல்லவா வந்து இங்கே அழிய போகிறான். அப்படி ஒரு பாச தம்பி அவன் வருத்தப்படுகிறான். ஐயோ, அண்ணன் இங்கே வந்து மாட்டிக்கொள்ள போகிறானே, யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் என்று தெரிந்துதான் இவன் வந்திருக்கிறான். 1000 ராவணர் வந்தாலும் இந்த விழ்த்தொழிலை இவர்களாலே வீழ்த்த முடியாதே என்று வருத்தப்படுகிறான். அந்த கும்பகர்ணன் கெஞ்சுகிறான், மூக்கில்லாமல் என் தங்கை என் அண்ணன் காலடியிலே போய் விழுந்து அழுதாள். இப்பொழுது சுக்கிரீவனுடைய மூக்கை கடித்து எடுத்துக்கொண்டு போய்விட்டான். மூக்கில்லாத முகத்தோடு நானும் என் அண்ணனிடம் சென்று நிற்க முடியாது ராமா, ஆகவே என் தலையை அறுத்து கடலுக்குள்ளே வீசு என்கிறான். அங்கே ராமனுடைய வில் பேசுகிறது. கும்பனின் தலை அருந்து கடலிலே போய் வீழ்கிறது. அடுத்து வருகிறான் இலங்கை வேந்தன், இன்னிசை வேந்தன். தன்னை நாடி, தன் வீரம் நாடி, தன் புகழ் நாடி, ஆயிரக்கணக்கிலே பெண்கள் அவர்களாகவே வந்து காதலித்தவன் அந்த புறத்திலே அடைக்கலம் அடைகிற அளவுக்கு மிகச்சிறந்த வடிவனான ராவணன் அவன் வருகிறான் யுத்தகலத்திற்கு. அவசரப்பட்டு வந்திருக்கிறான் என்பது என்னுடைய கருத்து. எந்த மன்னனும் எடுத்தவுடன் தான் வந்து நிற்க மாட்டான் யுத்தகலத்திலே.
அளவில்லாத வெற்றிகளை அடைந்ததனாலே ஏற்பட்ட நம்பிக்கை, யார் மானிடன்தானே வந்திருக்கிறான், நம்மால் அவனை வென்றுவிட முடியும் என்று வந்து நிற்கிறான். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது? ஒன்றுமே முடியவில்லை இவனால். என்ன சொல்லுகிறார் உடனே அங்கே? சொல்லும் அத்தனை அளவையில் மணிமுடி துறந்தான். எல்லி மத்தெழு மதியமும் ஞாயிறும் இழந்த அல்லும் ஒத்தனன் பகலும் ஒத்தனன் அமர் பொறுமேல் வெல்லும் மத்தனை அல்லது தோற்றிலா விரலோன் அப்படின்னு கம்பன் சொல்றான். அந்த சொல் ஒரு சொல் சொல்வதற்குள் மணிமகுடம் கீழே விழுந்துருச்சு. சொல்லும் அத்தனை அளவையின் மணிமுடி துறந்தான். அது பகலும் இல்லை இரவும் இல்லை. பகல் என்றால் சூரியன் போனது போல, இரவென்றால் மதியம் இல்லாதது போல ஒரு நொடியில் ராவணன் வீழ்ந்து விட்டான். வெல்லுகின்ற அத்தனாகிய ராமபிரானிடம் அன்று வேறு எவனிடமும் அவன் தோற்றதில்லை இதுவரை. முதல்ல தோல்வியை ருசிக்கிறான் ராவணன். அது வென்றி அணையின்றி அயர்ந்த வென்றி அஞ்சினா நகை செய்தார்க்க என்று கும்பகர்ணன் சொல்வான். அணையே கிடையாது எங்க அண்ணன் வெற்றிக்கு, அப்படி வெற்றி அடைஞ்சுக்கிட்டு இருந்தான். சிவபெருமானுடைய கைலாயமலையே தூக்கினவன் எங்க அண்ணன். அப்பேற்பட்ட ராவணன் முதலிலே தோல்வியை சுவைக்கிறான், தோல்வியை ருசிக்கிறான். அங்கே ராவணனின் அம்பு பேசுகிறது ராவணனின் மீது. ராவணன் போகிறான். போனவன் மீண்டும் வருகிறான் போருக்கு வந்து நிற்கிற பொழுது ராமனுடைய வில்லின் ஆற்றலை பார்க்கிற அப்படியே விழுந்து போகிறான் ராவணன். ராவணன் எத்தனை சிறந்த வீரன் என்று அந்த இடத்திலே தான் நான் பார்க்க முடிகிறது. அவன் பார்க்கிறான், சீதை இவனோடு வாழ்ந்திருப்பாள். சீதை இவனை முதலில் கண்டாள், பிறகு வில்முறிக்கிற பொழுது கண்டாள், பிறகு மாலையிட்டாள், பிறகு மணவாளனாக ஏற்றுக்கொண்டாள், வாழ்ந்தாள், காட்டிலே வந்து பர்ணசாலையிலே வாழ்ந்தாள். ஆனால் இவன் போர் செய்து அவள் பார்த்திருப்பாளா என்று ராவணன் கற்பனை செய்கிறானாம். ராமனை பார்த்து இந்த போர் செய்கிற வீரத்தையும் அவள் பார்த்து விட்டாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னை மன்மதனை எல்லாம் நாய் என்று தானே கருதுவாள் சீதை என்கிறான். போயினி தெரிவதென்ன பொறையினால் உலகம் போற்றும் வேயன தகைய தோழி ராகவன் மேனி நோக்கில் தீயன கொடிய வீர சேவக செய்கை காணில் நாயன தகுதுமன்றே காமனும் நாமும் எல்லாம். இவன் தான் அவளை தூக்கிட்டு வந்தான். ஆனா முதல்ல மன்மதனை வச்சுட்டு ரெண்டாவது தென்னை வைக்கிறான். மன்மதன் முதல் குற்றவாளி, நான் ரெண்டாவது குற்றவாளி. நாயன தகுதுமன்றே காமனும். ராவணட்ட போய் கேட்டா பதில் சொல்ல, ஏன் அவனை இழுத்தன்னா, அவன் காட்ட போய் தானடா இந்த நாய் அவளை பார்த்துச்சாதான், அவன் முதல் நாய் நான் ரெண்டாவது நாய்ங்கிறான். இந்த ராமனுடைய வில்லின் ஆற்றலை பார்த்து அந்த ராமன்ட்ட வீழ்ந்து படுகிறான். யார்? ராவணன். அந்த அம்பு என்ன செய்தது என்பதனை ராவணனின் மனைவி வந்து சொல்றான். வெள்ளருக்கும் சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் வெள்ளிருக்கும் இட நின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாறே கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதில் உள்ளிருக்கும் எனக் கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழின். உடம்பு பூரா சல்லடையா துளைச்சிருக்கானடா ராமன். அவ சொல்றா, நீ யாரு? வெள்ளருக்கம் சடைமுடியான். இந்த எருக்க மலர் என்பது வந்து இழவு வீட்டுக்கு தான். அது முதல்ல சொல்ற, அவன் இறந்துட்டான் பாருங்க, அதை சொல்றா. அவனுடைய கைலாயமலையை தூக்கவன் நீ. இப்ப மேலும் கீழே எள்ளு இருக்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு தொலைச்சிருக்கேன் அந்த அம்பு. ராமன் தப்பு பண்ணிட்டான். எப்போ உன் மகன் இறந்தானோ, என்றைக்கு நாளை இலங்கை வேந்தனும் இத்தகையன் என்றோ நான் ஒரே ஒரு வரிதான் உனக்கு எதிராக சொன்னேன். நான் சொன்ன அன்னைக்கே உன் மனசுல இருந்து சீதை வெளியில போயிட்டா. அது தெரியாம இந்த ராமன் அம்பு சீதை உள்ள இருக்காளான்னு தேடி இருக்குதுடா அப்படின்னு வருத்தப்படுறா. அது மட்டும் இல்ல, அம்புன்னா துளைக்கும், குத்தும். ஆனா அவ சொல்றா உடல் புகுந்து தடவியதோ. அவளுக்கு கணவனை குத்திச்சு அம்புன்னு சொல்ல முடியாது இல்லையா, மனசு கேட்க மாட்டுக்குது. உடல் புகுந்து தடவி, அவ தடவி கொடுத்த மார்வல்லவா அது, தடவியதோ ஒருவன் வாழி. அப்ப அங்கேயும் ராமனுடைய வில்லின் ஆற்றலை நாம் பார்க்கிறோம். ஆனால் எங்கே ராமனுடைய வில்? இத்தனை இடங்களிலே வென்ற வில், இத்தனை பேரை வீழ்த்திய வில். ஒரே ஒரு இடத்திலே மட்டும் ராமனுடைய வில் அவமானப்படுகிறது, தரைப்படுகிறது. அது கொஞ்சம் அதற்கு ஒரு மிகப்பெரிய அபகீர்த்தி நேருகிறது அந்த இடத்துல. எங்கே? கிஷ்கிந்தையிலே. வாலிக்கு எதிராக சுக்ரீவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டு, வாலியை கொல்லுகிறேன் என்று வரமும் கொடுத்து விட்டு, வாலியை இவன் கொல்வானா என்று சுக்ரீவன் சோதனை வைக்கிறான். நீங்கள் பெரிய மனிதர்கள் தனக்கு ஒவ்வாத நட்பை வைத்து கூடா நட்பு, அந்த நட்பு தன்னை அவமரியாதை செய்யும். அவன் என்ன பண்றான்? சுக்ரீவன் நம்ப மாட்டேன் என்கிறான். எங்கள் அன்னையாவது இவனாவது கொல்வதாவது என்ன அனுமா, நீ என்னை இழுத்து விடுகிறாய்னு. அனுமன் சொல்கிறான், பெரியவர் இல்லவே இல்லை, கூட்டிக் கொண்டு போய் பெரிய மரங்கள் 7 மரங்கள் இருக்கின்றன, இதை ஒரே அம்பிலே நீ துளை, அப்பொழுதுதான் உன்னை நம்புகிறேன் என்பான். யார்? சுக்ரீவன். சரி, ஒருவனை தேர்ந்தெடுத்தாக்கி விட்டாது நட்பாக, அவனுக்கு செய்யணுமே. ராமன் போய் நிற்கிறார். அவன் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அம்பு விடுறார். 7 மாமரம் முருவி
கீழ் உலகம் என்று இசைக்கும் 7 ஊடுபுக்கு உருவி பின் உடன் அடுத்து இயன்ற 7 லாமையால் மீண்டதவ் ராகவன் பகழி 7 கண்டபின் உருவுங்கிறான். முதல்ல 7 மரத்தை உருவிச்சான். அதுக்கு அடுத்து தெரிஞ்சது கீழ் உலகம் 7, அங்கேயும் போயிடுதான். ஆனா 7 அழியும் தானே அனுப்பிச்சிருக்கான். அடுத்த 7 அப்புறம் 7 உலகமும் வான் உலகமும் சுத்தியாச்சு. அப்புறம் 7ங்கிற எண்ணே எங்கேயும் இல்லாதனால திரும்ப வந்துடுதான். அந்த வாழி இருக்கிற 7 எல்லாம் அழிச்சிட்டோம்ப்பா, இந்தா வந்துட்டுதேன். அப்படி ஒரு வாழி. அந்த ராமன் மறைந்து நிற்கிறான் வாலியை கொல்ல. அறம் தவறியவன் வாலி என்கின்ற குற்றச்சாட்டின் பேரில் அரங்களுக்கு புறம்பாக ஒரு மரம் செறிந்த வீரன் மறைந்து நிற்பது நியாயமா? என்ன நேருகிறது அந்த இடத்துல? தம்பி அனுப்புகிறான், யுத்தம் நடக்கிறது. கடைசியிலே அவன் தம்பியை அவன் கீழே அந்த லங்கோட்ல கையை கொடுத்து கழுத்துல கை கொடுத்துக்கிறான். எடுத்து பாரடை எற்றுவான் பற்றி என்று இழவல் கடித்தலத்திலும் கழுத்திலும் தம்மிரு கரங்கன் மடுத்து மீக்கொண்ட வாலிபர். இப்படி தூக்கி நிற்கிறான். மார்பு தெரியுது தெளிவா. ராமனுக்கு அடிச்சிட அந்த அம்பு எப்படி போச்சுன்னு சொல்றா. கார் உன் வார் சுவை கதலியின் கனியினை களியச் சேரும் சூசியின் சென்றது. வாழைப்பழத்துக்குள்ள போன மாதிரி அந்த அம்பு போச்சான். கம்பன் அப்புறம் தான் வியக்கிறான். சேரும் சூசியின் சென்றது. அடுத்து சொல்ற நின்றதுங்கிறான். நின்றுடுதுடா என் செப்பங்கிறான். இதுவரை இவனுடைய வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் எங்க போனாலும் எதையும் உருவி அது நொடியில உருவி கொண்டுட்டு வருகிற அம்பு முதல்ல நுழையும் போது வாழைப்பழத்தோட நுழைஞ்ச மாதிரி நின்னுது. அப்புறம் நின்றுடுறாங்க. நின்றது என் செப்பங்கிறான். கம்பனை சொல்ல முடியலடா, எப்படி நின்னுச்சுது? புரிகிறதா? மனம் உடன்படாத காரியங்களில் பெரியவர்கள் ஈடுபடுவார்கள் என்றால் அவர்கள் காரியம் சிறக்காது. அவர்கள் மனத்திற்கு புறம்பான காரியங்களிலே ஈடுபட்டாலும் அவருடைய மனம் அதிலே ஒவ்வாது. மனத்திற்குள்ளே நாம் மறைந்து நின்று இந்த அம்பை ஏவுகிறோம் என்கிற தயக்கத்தோடு ராமனுடைய அம்பு போயிருக்கக்கூடும். அதனால் வாலி நிறுத்தினானா என்ற ஒரு கேள்வியும் உண்டு. பெரியவர்கள் தவறு செய்கிற பொழுது, ஒரு தவறான காரியத்திலே நட்பிற்காக ஈடுபடுகிறோம் என்கிற பொழுது மனவருத்தம் வந்துவிடும் அல்லவா? அதுல நிறுத்துறான் வாலி. வாங்கினான் மற்ற வாளியை வாலிங்கிறான். யாரு? கம்பன். ஆழி போல் வாலி எப்படி வாங்கினா? ஓங்கு அரும் பெரும் திறனிலும் காலினும் உரத்தில் வாங்கினான். கால் வாழை வச்சு அம்பை வெளியே இழுத்துறான். முடியாது. அதுவரை ராமனுடைய அம்பை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது. போயிடும். அது பிடிச்சு இழுத்துறான். அங்கு நோக்கினர் அமணரும் அவுணரும் பிறரும். தேவர்கள் பார்த்தாங்களாம், வீரர்கள் பார்த்தாங்களாம், எல்லாரும் பார்த்தாங்களாம். வீங்கினார்கள் தோள்ங்கிறான் கம்பன். வீரரை யாரே வியவாதார். என்னடா ராம நம்ப தடுத்தம்பாடு கைட்டு பிடிச்சு வெளியில் இழுத்து விட்டான், வாழை பிடிச்சு வெளியில் இழுத்து விட்டான். அந்த கிஷ்கிந்தன் அரசன் உடனே உலகமே வியந்து இருக்குதான். உலகம் முழுவதும் இருக்கிற வீரர்கள் அமரர்கள் பார்த்து ஆஹா 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 இவன் நாடா வீரன் பிடிச்சு இழுத்துட்டானே. பிடிச்சு இழுத்து அந்த வாழியை பார்க்கிறான். அதுல ராமன் பேர் இருக்குது. அவன் நம்பல. கிஷ்கிந்தையில ராமனை தெரிந்த ஒரே உயிர் அவன்தான். கிஷ்கிந்தையில ராமனுக்காக தன் மனைவியவே நீ பொம்பளைங்கிறதுனால விட்ட, இல்லைன்னா அவனை கொண்டு இருப்பேன்னு சொன்ன வாலி அந்த அம்புல ராமன் பேரை பார்க்கிறான். ஆஹா இவன் இந்த காரியம் பண்ணிட்டானே, எனக்கு புரியலேன். அவர்களுக்குள்ள வாதம் நடக்கிறது. அது தனியாக வாலி என்றால் சொல்லி எல்லா வாதங்கள் எல்லாம் நடந்து முடிய போகிற நேரத்திலே தான் அவனுடைய மகனை அவன் கையிலே பற்றி கொடுத்து விட்டு வாலி இறந்து போகிறான். வாலி இறந்தவுடன் கையவன் நெகிழ்தலும் எப்ப அந்நிலை துறந்து வாலி என்னன்னா வானுக்கு அப்புறத்து உலகனானான். மறந்துடக்கூடாது. வாலி இறந்து படுகிறான். இறந்துபட்ட சடலத்திற்குள்ளேதான் ராமனின் அம்பு போகிறது. அதுவரை உயிர் வரித்து போகிற அன்பு, தாடகையின் உயிர் வரித்த அம்பு, பரசுராமனின் தவம் பறித்த அம்பு, சீதையின் கழுத்திலே மாலை போடுவதற்கு உதவிய சிவதனுசு, கும்பகர்ணனை கொன்று வீழ்த்திய அம்பு, ராவணனை கொன்று வீழ்த்திய அம்பு, இலங்கை ராக்கத வீரர்கள் பல கோடி பேரை அழித்து வீழ்த்திய அம்பு. அந்த அம்பு எப்பொழுது வாலியினுடைய உடலுக்குள்ளே நுழைகிறது? அவன் இறந்து பட்டதற்கு பிறகு. கை அவன் நெகிழ்தலும் கடுங்கணை காலவாலி வெய்ய மார்பகத்துட் தங்காது மிக்குயரம் எப்போய்கிறான். அப்புறம் என்ன பண்ணுச்சான்? அது துய்ய நீர் கடலுள் தோய தூய்மலர் அமரர் சூட்ட
ஐயன் வெண் விடாத கொற்றத்து அவம் வந்து அடைந்ததென்றேன். அதுவரை போன அம்புலாம் வந்துடும் நேர அம்பரா தொழிக்கு. ஆனா இந்த அம்பு மட்டும் தவறு செய்திருக்கிறோம்னு உணர்றதுனால என்ன பண்ணுதான், முதல்ல கடல்ல போய் குடிக்குதான். துயநீர் கடலுள் தோய. அப்புறம் அமரர்கள்லாம் சேர்ந்து தூய்மைப்படுத்துறதுக்காக பூ போடுறாங்களாம். தூய்மலர் அமரர் சூட்ட. அப்புறம் ஐயன் வெண் விடாத கொற்றத்து ஆபம் வந்து அடைந்ததென்றே என்கிறான் கம்பன். ஒரு வில்தான், அந்த வில்லில் இருந்து புறப்பட்ட அம்புகளிலே எல்லா அம்புகளும் வெற்றி கனியை பறித்திருக்கிற பொழுது இந்த ஒரு அம்பு மட்டும் கிஷ்கிந்தையிலே அவனையே காதலித்த, அவனையே நேசித்த, அவனையே கடவுளாக கருதின ஒரு மிகச்சிறந்த வீரனை தான் கொடுத்த வாக்கிற்காக மறைந்து நின்று கொல்லுகிற காரியத்திலே ராமன் ஈடுபட்ட அந்த காரணத்தினாலே தவறான காரியங்களுக்கு போகிற பொழுது மனதும் உடலும் தயங்கும். ஆகவே தயங்கி இருக்கிறது. மறைந்து நின்று நாம் செய்கிறோமே இந்த காரியத்தை என்கிற தயக்கம். எதில் நிற்பவன் மாபெரும் வீரன், அவனால் எதையும் தடுத்து நிறுத்த முடிகின்ற ஆற்றல் கொண்டவன் வாலி. அவன் அதை தடுத்து வெளியிலே கொண்டே வந்து விடுகிறான் அம்பை. அதற்கு பிறகும் வாலி என்கிற அந்த மாபெரும் வீரனின் உடலில் அவன் இறந்து பட்டதற்கு பிறகுதான் ராமபிரானின் அம்பு நுழைந்திருக்கிறது, வெளியேறி இருக்கிறது என்பது கம்பனில் செய்தி. இது நெல்லைக்கண்ணனின் செய்தி அல்ல, கம்பன் செய்தி. கம்பன் இதனை சொல்லி இருக்கிறான். கம்பன் சொன்னதனை படித்து பார்த்து விட்டு சொல்லுகிறேன். இந்த விஷயத்திலே மட்டும் ராமனேன் இப்படி ஆனார் என்று கேட்கிற பொழுது மறைந்த பெரியவர் சக்கரவர்த்தி திருமகன் என்று ராமகாதை எழுதி தந்த ஸ்ரீமான் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாரே சொல்லுகிறார், ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் என்னை சமிக்க வேண்டுகிறேன். வாலியன் ராமன் மறைந்திருந்து கொன்றது எனக்கு குற்றமென்றே படுகிறது. ராமன் செய்தது தவறு என்று அவர் சொல்லுகிறார். தவறுதான் ஒரு மனிதனை தயங்க வைக்கிறது. ராமன் என்கிற மாவீரன் தயங்குவதற்கே அதுதான் காரணம். ராமன் என்கிற மாவீரன் போய் 7 மாமரங்களை பார்த்து அதிலே அம்பு விடுவதற்கு, அதாவது மிகச்சிறந்த வீரன் ஒருவனுக்கு பரீட்சை வைப்பது போல, அதுவும் யாரு எனக்கு புரியவில்லை. அதை உச்சமந்த நீதிபதிக்கு தேர்வு வைப்பது நம்ம உள்ளூர் பெஞ்சு கோர்ட் கிளார்க் என்றால் எப்படி இருக்கும், அதுபோல சுக்ரீவன் பரீட்சை வைக்க அதிலே போய் தேர்வு எழுதி வெற்றி பெற்று தன் காரியத்தை சாய்த்துக் கொள்ள வேண்டிய இடத்திலே ராமன் நின்றார் என்றால் அத்தனை பெரிய வெற்றிகளை தேடித்தந்த அந்த வில் இந்த ஒரு அவப்பெயரும் ராமனுக்கு தேடித்தந்து விட்டதே என்கிற வருத்தம் என்றென்றும் தமிழர்கள் நெஞ்சிலே குடியிருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.